ராஜயோகத்தின் பலனால் வாழ்க்கை முழுவதும் உயர்ந்த நிலையும் ராஜ வாழ்க்கை சுகங்களும் கிடைக்கும். சொந்த வீடு, புதிய கார் வாங்கும் கனவுகள் அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிஜமாகும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே விரிவான சிந்தனை, உயர்ந்த கனவுகள், எல்லைகளை கடக்க விரும்பும் மனோபாவம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு குறுகிய பாதையில் பயணம் செய்யாது. எப்போதும் புதிய அனுபவங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய உயரங்கள் என்றே விரிந்து கொண்டே செல்லும். தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை ஆகியவை இவர்களின் இரத்தத்தில் கலந்த பண்புகள். எங்கே இருந்தாலும் உண்மையை பேசும் தன்மை இவர்களின் பலரின் மதிப்புக்கும் சிலரின் பொறாமைக்கும் ஆளாக்கும். வாழ்க்கையிலே சுமையாக அல்ல, ஒரு பெரிய பயணமாக காணும் மனப்பான்மை இவர்களின் அடையாளம். தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் வானத்தைப் போல விரிந்தது. சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய படத்தை பார்க்கும் அபூர்வமான திறன் இவர்களுக்கு உண்டு. கல்வி, தத்துவம், ஆன்மீகம், வெளிநாட்டு அறிவு, புதிய தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களில் இவர்களின் ஆர்வம் அளவு கடந்தது. ஒருமுறை ஒரு விஷயத்தில் ஆர்வம் வந்துவிட்டால் அதை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள். இவர்களின் சிந்தனை மற்றவர்களை ஊக்குவிக்கும் சக்தி கொண்டது. பலரின் வாழ்க்கை பாதையை மாற்றும் அளவிற்கு இவர்களின் வார்த்தைகள் வலிமையானவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், அரசாங்க அல்லது உயர் பதவிகள் போன்ற யோகங்கள் அதிகம் காணப்படும். சிறிய லாபத்தில் திருப்தி அடையாமல் பெரிய வெற்றிகளை நோக்கி பயணிப்பதே இவர்களின் இயல்பு. சரியான காலம் வந்தால் கோடீஸ்வர யோகம், பணக்கார யோகம், ராஜயோகம் போன்ற பலன்கள் இவர்களை தேடி வரும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென பணவரவு அதிகரித்து வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், வசதியான ராஜ வாழ்க்கை போன்ற ஆசீர்வாதங்கள் இவர்களின் கதவுகளை தட்டும். தனுசு ராசிக்காரர்கள் அன்பில் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் வெளிப்படையானவர்கள். காதலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் உண்மைகளை அடிப்படையாக கொண்ட உறவையே விரும்புவார்கள். சுதந்திரத்தை மதிக்கும் மனம் காரணமாக புரிதல் கொண்ட துணை கிடைத்தால் இவர்களின் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். குடும்பத்தினருக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஓடிப்போகும் மனம் இவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் அவர்களின் நேரடி பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தினாலும் அதன் பின்னால் இருக்கும் நல்ல மனம் விரைவில் வெளிப்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் எப்போதும் துணையாக இருக்கும். சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவரும் வழி தானாகவே திறக்கும். புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், ஆன்மீக பயணங்கள் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிக்கும். அதிர்ஷ்டம் கடைசி நேரத்தில் கூட கைவிடாமல் காப்பாற்றும் தன்மை கொண்டது. வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் அதைவிட உயரமாக எழுந்து நிற்கும் சக்தி இவர்களின் பிறவி வரம். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு பாதை அல்ல. அது மேடு பள்ளங்கள் நிறைந்தாலும் இறுதியில் உச்சியை நோக்கி செல்லும் ஒரு மகத்தான பயணம். இளம் வயதில் சற்று குழப்பங்கள், திசை மாற்றங்கள், இடமாற்றங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் எதிர்கால வெற்றிக்கான முன்னோட்டங்களே. முயற்சி செய்ய தயங்காத மனம், தோல்விகளை பயமாக கொள்ளாத துணிச்சல் இவர்களை மற்ற ராசிகளிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. ஒரு முறை ஒரு முடிவு எடுத்துவிட்டால் உலகமே எதிராக நின்றாலும் அதை சாதித்து காட்டும் வீரியம் இவர்களின் அடையாளம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டத்தில் அதிரடி பண வரவு, புதிய முதலீட்டு லாபம், சொத்து சேர்க்கை போன்ற யோகங்கள் வலுவாக செயல்படும். ஆரம்பத்தில் பணம் கையில் நிலைக்காமல் போனாலும் அனுபவம் அதிகரிக்க பணத்தை கையாளும் புத்திசாலித்தனம் கூடும். அதன் விளைவாக வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் இயல்பாகவே உருவாகும். சிலருக்கு அரசியல், நிர்வாகம், பெரிய நிறுவனங்களில் உயர் பதவி என ராஜயோகம் தரிசனம் கொடுக்கும். பயணம் தனுசு ராசிக்காரர்களின் உயிர் பிறந்த ஊரை விட்டு வெளியேறி வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது தொலைதூர நகரங்களில் வாழும் வாய்ப்புகள் அதிகம். அங்கு கிடைக்கும் அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு கல்வி ஆகியவை இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாசல்களாக அமையும். புதிய கலாச்சாரம், புதிய மொழி, புதிய மனிதர்கள் இவை அனைத்தும் இவர்களின் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தலைமை தன்மை கொண்டவர்கள். கூட்டத்தில் ஒருவர் பேச ஆரம்பித்தால் அனைவரும் கவனிக்க வைக்கும் பேச்சாற்றல் இவர்களுக்கு உண்டு. சரியான காலம் வந்தால் சமூகத்தில் பெயர், புகழ், மரியாதை தானாகவே வந்து சேரும். பலர் இவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். ஆசிரியர், ஆலோசகர், வழிகாட்டி போன்ற பாத்திரங்களில் இவர்களின் மதிப்பு பல மடங்கு உயரும். எந்த அளவுக்கு உயரம் இருக்கிறதோ அதே அளவுக்கு சோதனைகளும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகம், திடீர் இழப்புகள், மனசோர்வு போன்ற காலங்கள் வரலாம். ஆனால் இவை நிரந்தரமல்ல. ஒவ்வொரு சோதனையும் இவர்களை இன்னும் புத்திசாலி, இன்னும் வலிமையான, இன்னும் வெற்றியாளர்களாக மாற்றும் பாடங்களாகவே அமையும். சோதனை முடிந்த பின் வரும் வெற்றி மற்றவர்களை ஆச்சரியப்படும் வைக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும்.
அதே போல தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரணமாக அமைவதில்லை. அது அனுபவம் புரிதலும் கலந்த ஒரு உயர்ந்த பயணமாக மாறும். இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் அறிவுள்ளவர், சிந்தனையில் சமமானவர், சுதந்திரத்தை மதிக்கும் மனம் கொண்டவராக இருப்பார்கள். ஆரம்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆழமான அன்பும் நட்பும் உருவாகும். சரியான காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் அதிர்ஷ்டங்கள் கூடும், பொருளாதாரம் உயரும், குடும்ப வாழ்க்கை நிலைபெறும் என்ற பலன்கள் தெளிவாக காணப்படும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் நோக்கி வலுவாக ஈர்க்கப்படுவார்கள். கோவில் தரிசனம், தீர்த்த யாத்திரை, குரு அனுகிரகம், மந்திர ஜபங்கள் போன்றவை மன அமைதிகளை மட்டுமல்ல வாழ்க்கை மாற்றத்தையும் கொண்டு வரும். இவர்களுக்கு தெரியாமலே செய்த நன்மைகள், தான தர்மங்கள், பிறருக்கு செய்த உதவிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் பெரிய ஆசீர்வாதமாக திரும்பி வரும். தெய்வ சக்தி இவர்களை மறைமுகமாக வழிநடத்தி கொண்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல உடல் வலிமை உண்டு. ஆனால் அதிக உழைப்பு, தூக்கமின்மை, கவனக்குறைவு காரணமாக சில நேரங்களில் சோர்வுகள் ஏற்படலாம். உடற்பயிற்சி, நடைப்பயணம், யோகா போன்றவை இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை காலப்போக்கில் நன்கு உணர்வார்கள். மன உறுதிதான் இவர்களின் உண்மையான மருந்து. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மாயாஜலம் போல மாறும். நீண்ட மாதங்களாக தடைப்பட்ட விஷயங்கள் திடீரென சரியாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஒரே முடிவு வாழ்க்கையை வேறு பாதைக்கு திருப்பும். அந்த நேரங்களில் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றி, செல்வம், பெயர், புகழ் ஆகியவற்றை கொடுக்கும். அதிர்ஷ்டம் இவர்களை கடைசி நேரத்திலும் கைவிடாது. ஏனென்றால் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மரியாதை, செல்வம், மனநிறைவு ஆகியவற்றுடன் வாழும் வாய்ப்பை பெறுவார்கள். இளம் வயதில் விதைத்த உழைப்பின் விதைகள் முதிர்ந்த வயதில் மகத்தான கனிகளாக விளையும். பலர் இவர்களை வழிகாட்டிகளாக, ஆசானாக, பெரிய மனிதராக மதிப்பார்கள். இதுவே தனுசு ராசியின் உண்மையான ராஜ வாழ்க்கை, ராஜயோகம். அதாவது தனுசு ராசி நேயர்கள், சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வேகங்கள் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும். ராகுவின் நிலையால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குருவின் பார்வை காரணமாக பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். பங்குச்சந்தை மற்றும் நீண்ட கால முதலீடுகளை செய்வதற்கு முன்னர் கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி பகவானின் நிலை காரணமாக வீட்டு பணிகள் அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வதும் உறவை பலப்படுத்தும். மன அழுத்தம், கண் தொடர்பான சிறு உபாதைகள் ஏற்படலாம். எனவே முறையான ஓய்வு அவசியம். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். ஞாபக மறதியை தவிர்ப்பதற்கு மாணவர்கள் அதிகாலையில் எழுந்து படிக்கலாம். வெள்ளிக்கிழமை என்பதால் துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க சிவலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்யலாம். ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு முடிந்த உதவிகளை செய்வது நற்பலன்களை கூட்டும். அதாவது தனுசு ராசியை கொண்டவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாதமாகவும், தொழில் வாழ்க்கையில் சவால்களை சமாளிக்கும் ஒரு மாதமாகவும் இருக்கும். நிதி நெருக்கடியை சமாளித்து புதிய நிதி ஆதாரங்களை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றின் வழியே எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும். ஆரோக்கிய நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. தனுசு ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை இனிமையான தருணங்கள் நிறைந்து காணப்படும். உங்கள் காதல் துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள். அதே நேரம் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் உங்கள் காதல் துணை சிறப்பான பரிசுகளை அளிப்பார்கள். பல மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் தற்போது நிறைவேறும். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் காதல் வாழ்க்கையில் ஆர்வமில்லா நபர்கள் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். இதனிடையே உங்கள் உறவினர் வீட்டு விஷயத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அதன் போது உறவினருடன் கூடி பேசி மகிழ, எதிர்காலத்தில் நினைத்து மகிழும் அளவிற்கு இனிமையான தருணங்கள் உண்டாகும். உறவினர் வீட்டு திருமணம் உங்கள் வீட்டில் இளையவர்களின் திருமணத்திற்கு அடித்தளம் போடும். ஆம், உங்கள் சகோதர சகோதரிக்கு தோதான நல்ல வரன் கிடைக்கும். விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பத்தின் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வந்து செல்லும். உறவில் உண்டாகும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை நாடாதீர்கள். உறவில் மூன்றாம் நபரின் தலையீடு ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளை பல மடங்காக அதிகரிக்கும். எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள். தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது அலைச்சல் இழந்த ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் திறமைகளை மெச்சும் வகையில் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்படும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக அலுவலகத்தில் அதிக நேரத்தை செலவிட வேண்டி இருக்கும். அலைச்சலும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை விரைவாக முடிக்க உதவி செய்வார்கள். நிலையில் அலைச்சல்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். ஐடி, அனிமேஷன், வர்த்தகம், வங்கி பணிகளில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகளை காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது.
மேலும் தனுசு ராசியில் புதன் பகவான் லக்னஸ்தானத்திலும் சனி பகவான் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். வருமானத்தை திறக்க புதிய வழிகள் பிறக்கும். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உங்களுடைய கடின உழைப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் வலுவடையும். பதவி உயர்வு மற்றும் பதவி மாற்றமும் நடைபெறும். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில எண்களும் நிறங்களும் அதிர்ஷ்டத்தை தானாகவே இருக்கும் காந்தம் போல செயல்படுகின்றன. குறிப்பாக குறிப்பிட்ட எண்களுடன் தொடர்புடைய தேதிகளில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி விரைவாக நகரும். அதே போல சில நிறங்களை அணிவது அல்லது பயன்படுத்துவது மன உறுதியை அதிகரித்து தடைகள் நீங்க உதவும். இவை வெறும் நம்பிக்கை அல்ல, மனம் உறுதியான போது முடிவுகள் தெளிவாகி சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் தானாகவே கைகூடும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிய பரிகாரங்களை பெரும் மாற்றங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவை. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை மனதார நினைத்து வழிபடுவது, ஏழைகளுக்கு கல்வி உதவி அல்லது உணவு தானம் செய்வது போன்ற செயல்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த தடைகளை மெதுவாக அகற்றும். குறிப்பாக குரு அனுகிரகம் கிடைத்தால் தடைப்பட்ட திருமணம், தொழில் சிக்கல்கள், பணத்தடை போன்றவை ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். நம்பிக்கையுடன் செய்யப்படும் சிறு வழிபாடே பெரிய பலனை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்பு என்பது ஒரு பெரிய செல்வம். வாழ்க்கையின் முக்கிய திருப்பங்களில் சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் தோன்றி உதவி செய்வார்கள். இவர்களின் நேர்மை மற்றும் உதவி செய்யும் மனம் காரணமாக நண்பர்கள் மட்டுமில்லாமல் மூத்தவர்கள், ஆசான்கள், அதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவும் கிடைக்கும். சமூக தொடர்புகள் விரிவடையும் போது அதனுடன் சேர்ந்து வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெருகும். தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் விரைவாக முடிவெடுப்பார்கள். ஆனால் அந்த முடிவுகளே வாழ்க்கையின் முக்கிய திருப்பு முனைகளாக மாறும். தவறு போல தோன்றிய முடிவுகளும் பின்னாளில் பெரிய அனுபவமாகவும் பாடமாகவும் மாறி வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். வாழ்க்கையில் ஒரே ஒரு தீர்மானம், வேலை மாற்றம், இடமாற்றம், தீர்மானம் அல்லது தொழில் தொடக்கம் முழு வாழ்க்கை பாதையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் எதிர்காலம் இருளில் மூடப்படாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறுதியில் ஒளி நிறைந்த காலம் உறுதியாக வரும். மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை, தெய்வ அனுகிரகம் துணையாக இருக்கும் வரை வாழ்க்கை வீழ்ச்சி அடையாது. எதிர்காலத்தில் செல்வம், அமைதி, மரியாதை, குடும்ப சந்தோஷம் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன்கள், நிதி நிலைமை, வேலை மற்றும் தொழில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஆகியவை குறித்து பார்க்கலாம். தன்னம்பிக்கை நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் ஆண்டாக அமையும். எந்த ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும். நீண்ட மாதங்களாக நிறைவேறாமல் இருந்த கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்களும் நீண்ட கால லட்சியங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். யோகங்களும் அதே சமயம் சவால்களும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. அதே போல குரு பகவான் 7ஆம் வீடமான களத்திரஸ்தானத்திலும் பின்னர் அஷ்டம வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே இந்த வருடம் நீங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மாதமாகும். அஷ்டம வீட்டில் இருக்கும் குருவின் தாக்கம் மற்றும் அஷ்டமஸ்தான சனி ஆகியவற்றின் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம். சொத்துக்களை விற்றல் மற்றும் வாங்குதல் ஆகிய விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டுதல் கூடாது. இந்த மாதத்திற்கு பின்னால் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை மாற்றம், வீடு மாற்றம் ஆகியவற்றை ஏற்படலாம். பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலம் நிதி உதவிகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம். தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறிய முயற்சியில் லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உருவாகும். உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் உருவாகும். பணி சுமை அதிகமாக இருந்த போதிலும் அதற்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள். ஆண்டு முழுவதும் தனுசு ராசிக்கு 4ஆம் வீடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள், முதலீடுகள், பங்குச்சந்தை போன்றவற்றின் மூலம் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கலாம். வைத்திய செலவு, தேவையற்ற விடயங்கள், காரிய தடைகள் முற்றிலும் விலகும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை சனி பகவான் மீது விழுவதால் தேவையற்ற வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். சொத்துக்களின் மதிப்பு உயரும். பல தலைமுறைகளாக விற்க முடியாமல் இருந்த குடும்ப சொத்துக்கள் விற்று லாபங்கள் கிடைக்கும். சனி பகவானின் நிலை காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த குடும்ப உறவுகள் மீண்டும் இணையும். கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்குகள் முற்றிலும் தீர்ந்து மகிழ்ச்சிகள் ஏற்படும். புதிய மனை, வீடு வாங்கும் யோகங்கள் உண்டாகும். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்வதும் அவசியம். நீண்ட கால நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் அல்லது உயிருக்கு ஆபத்து தரும் நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டமாத்திர சனி என்பதால் கால்வலி, மூட்டு வலி, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி பகவான் பார்வையால் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் கவனச்சிதறல் ஏற்படலாம். கவனத்துடன் படிப்பவர்கள் முழுமையான வெற்றிகளை பெறுவார்கள். வருடத்தின் துவக்கத்தில் ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். இதனால் இந்த மாதம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் 8ஆம் வீடமான அஷ்டம
அஷ்டம ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம் ஆகியவை உண்டாகலாம். பணவரத்தும் அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் தனம், தானியம், புகழ், செல்வாக்கு கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மனோபாலம், தேக பலம் ஆகியவை கிடைக்கக்கூடும். புதிய தொழிலில் எடுக்கும் முயற்சிகள் மாற்றத்தை தரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய கட்சியில் இணையும் வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்து இருந்த தாய் வழி உறவுகள் தேடி வரும். பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மன தைரியத்தை அளிக்கும். வியாழக்கிழமை மாலை வேளையில் லட்சுமி குபேரரை வழிபடுவது செல்வத்தை கூட்டும். முதியோர் இல்லங்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது புண்ணியத்தை தரும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுக்கும் ஒரு தெய்வ வரம். குழந்தைகள் புத்திசாலித்தன்மை, கல்வியில் சிறந்து விளங்கும் திறன், வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற ஆசீர்வாதங்களுடன் வளர்வார்கள். குழந்தைகள் மூலம் பெற்றோருக்கு பெருமையும் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு அது குடும்பத்தில் அதிர்ஷ்ட வாசலை முழுமையாக திறக்கும். தனுசு ராசி நேயர்கள் ஒரே தொழிலில் சிக்கிக்கொள்ளும் வகையினர் அல்ல. பல துறைகளில் கால் பதித்து அனுபவம் சேர்த்து இறுதியில் பெரிய வெற்றியை அடையும் தன்மை இவர்களுக்கு உண்டு. கல்வி, ஆலோசனை, பயணம், வெளிநாட்டு வர்த்தகம், ஆன்லைன் தொழில், அரசு சார்ந்த பணிகள் ஆகியவை இவர்களுக்கு மிகவும் உகந்தவை. ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென வளர்ச்சி ஏற்பட்டு பெரிய வியாபார லாபம், நிரந்தர வருமானம் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பலருக்கே தெரியாத மறைந்த திறமைகள் இருக்கும். எழுத்து, பேச்சு, கற்பித்தல், வழிகாட்டல், ஆன்மீக ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களின் திறன் பிரகாசிக்கும். சரியான சூழ்நிலை கிடைத்தால் இந்த திறமைகள் பணமாகவும் பெயர் புகழாகவும் மாறும். அறிவுதான் இவர்களின் உண்மையான சொத்து. அதை யாராலும் பறிக்க முடியாது. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பொற்காலமாகவே மாறும். அந்த நேரத்தில் எதை தொடங்கினாலும் வெற்றி, எங்கு சென்றாலும் மரியாதை, எதை நினைத்தாலும் நிறைவேறும் நிலை உருவாகும். பல வருடங்களாக செய்த உழைப்பு, தியாகம், பொறுமை அனைத்தும் ஒரே நேரத்தில் பலன் தரும். அந்த காலத்தில் கிடைக்கும் செல்வமும் பெயரும் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் இறுதி பகுதிகளில் தனுசு ராசிக்காரர்கள் மன நிறைவு மற்றும் உள்ள அமைதியை அடைவார்கள். செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உருவாகும். பிறருக்கு வழிகாட்டியாக, ஆலோசகராக, ஆசனாக மாறி பலரின் வாழ்க்கையை உயர்த்தும் பங்கு வகிப்பார்கள். இதுவே தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் அவை உண்மையில் ராஜயோகத்தின் விதைகள் விதைக்கப்படும் தருணங்கள். அந்த நேரங்களில் பொறுமையுடன் உழைத்தவர்கள் பின்னாளில் ஒரே நேரத்தில் பெரிய உயரத்தை அடைவார்கள். எதிர்பாராத பதவி உயர்வு, திடீர் தொழில் வளர்ச்சி, அரசியல் அல்லது நிர்வாகத் துறைகளில் செல்வாக்கு போன்றவை இந்த ராஜயோகத்தின் வெளிப்பாடுகள். பலர் உங்களை மதித்து உங்கள் முடிவுகளை எதிர்பார்க்கும் நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு ஏற்படும். பழைய முதலீடுகள், நிலம், சொத்து, மரபு செல்வம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் ஒரே நேரத்தில் கைக்கு வரும். இந்த திடீர் செல்வ யோகங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு மனதிற்கும் பெரிய நம்பிக்கைகளை தரும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுத்தால் இந்த செல்வம் மேலும் பெருகும். உயர பொறாமையும் கூடும். தனுசு ராசிக்காரர்களின் நேர்மை, வெற்றி, பேசும் திறன் ஆகியவை சிலரை எதிரிகளாக மாற்றலாம். ஆனால் தெய்வ அனுக்கிரகம் காரணமாக எந்த சதியும் நீண்ட காலம் தாக்கம் செய்யாது. பொறுமை, அமைதி, நேர்மை ஆகியவை இவர்களின் மிகப்பெரிய கவசமாக இருக்கும். காலப்போக்கில் உண்மை வெளிப்பட்டு எதிரிகள் தானாகவே விலகி விடுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பல விஷயங்கள் கர்ம பலன்களின் வெளிப்பாடாகவே இருக்கும். நல்லதும் கெட்டதும் அனைத்தும் ஒரு பாடமாகவே வந்து சேரும். இந்த பாடங்களை சரியாக புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதிகளில் மிகுந்த உயரத்தை அடைவார்கள். பிறருக்கு செய்த நன்மைகள், தியாகங்கள், உதவிகள் அனைத்தும் பல மடங்கு ஆசீர்வாதமாகவே திரும்பி வரும். தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி பணமும் பதவியும் மட்டுமல்ல, அது அறிவு, அனுபவம், மன நிறைவு ஆகியவற்றின் சங்கமம். வாழ்க்கையை ஒரு பாடமாகவும் பயணமாகவும் பார்க்கும் மனப்பான்மை இவர்களை மற்றவர்களை விட உயர்த்துகிறது. இறுதியில் நன்றாக வாழ்ந்தோம் என்ற திருப்திதான் இவர்களின் மிகப்பெரிய சொத்து. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கும் நம்பிக்கைக்கும் மிகுந்த சக்தி உண்டு. மனதில் உறுதியுடன் சொல்லப்படும் நல்ல வார்த்தைகள், நேர்மறை எண்ணங்கள், தினசரி உச்சரிக்கப்படும் எளிய மந்திரங்கள் கூட வாழ்க்கை பாதையை மெதுவாக மாற்றும். குறிப்பாக குரு பகவானை நினைத்து மனதார சொல்லப்படும் ஜபங்கள் மன அழுத்தத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும். நம்பிக்கை தளராத வரை வாழ்க்கையில் தோல்வி நிரந்தரமாக இருக்காது. தனுசு ராசிக்காரர்கள் பெரிய பரிகாரங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. எளிய வழிபாடுகளே போதுமானவை. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற
ஆடைகள் அல்லது மஞ்சள் மலர்கள் கொண்டு குருவை நினைத்து வழிபடுவது, பெற்றோர் மற்றும் குரு ஆசிகளை மனதார ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையில் தெரியாமல் இருந்த தடைகளை அகற்றும். தொடர்ந்து செய்யப்படும் இந்த எளிய அஷ்டமானங்கள் பாதுகாப்பு கவசம் போல செயல்படும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அறிவு பயணம், அனுபவ பயணம், வெற்றி பயணம். ஆரம்பத்தில் சோதனைகள், நடுவில் போராட்டங்கள், இறுதியில் பெரிய வெற்றியும். மனநிறைவு, விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியம், உண்மையை விட்டு விலகாத நேர்மை, மற்றவர்களை உயர்த்தும் மனம், இவை அனைத்தும் இவர்களின் அடையாளங்கள். வாழ்க்கை முழுவதும் கற்றதை பிறருடன் பகிர்ந்து இறுதியில் மரியாதையுடன் வாழ்வதே இவர்களின் இலக்கு. மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் உள்ள அமைதி, குடும்ப சந்தோஷம், சமூக மரியாதை ஆகியவற்றுடன் வாழ்வார்கள். பணம், சொத்து, பதவி எல்லாவற்றையும் தாண்டி நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதே என்ற உணர்வே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கான தெய்வ அருளின் முழு நிறைவு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி வெளிப்படுவது மன வலிமை உறுதியான போது. எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் தடைகள் தானாகவே வழிவிடும். தினசரி வாழ்க்கையில் சிறிய ஒழுக்கங்கள், நேரத்திற்கு உறக்கம், திட்டமிட்ட செயல்கள், தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது, இவை அனைத்தும் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக மாறும். ஒரு முடிவை எடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை விடாமுயற்சி காட்டும் பழக்கம் வளர்த்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதி. சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.